குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மை பாருங்கள். A right circular cone of base diameter 50 mm and height 75 mm is resting on its base on the ground. It is cut by a plane perpendicular to the VP and inclined at 30 degree to the HP. The cutting plane bisects the axis of the cone. Draw the development of the lateral surface of the truncated cone. இது இங்கிலீஷில் இப்படி கொடுத்துருக்காங்க. தமிழில் அதனுடைய தமிழாக்கம் 50 மில்லிமீட்டர் அடிப்பக்க விட்டமும் மற்றும் 75 மில்லிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் அடிப்பக்கம் தரையில் இருக்குமாறு நிறுத்தப்பட்டுள்ளது. இது 30 டிகிரி ஹெச்பிக்கு சாய்வாகவும் பிபிக்கு செங்குத்தாகவும் உள்ள ஒரு தளத்தால் வெட்டப்படுகிறது. இந்த வெட்டுத்தளமானது கூம்பின் அச்சை இரு சமக்கூறாக பிரிக்கிறது. மட்டுப்படுத்தப்பட்ட கூம்பின் பக்கவாட்டு பரப்பு விரிவினை காண்க. பக்கவாட்டு பரப்பு விரிவுனா டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் இல்லாமல் சைடு சர்ஃபேஸை மட்டும் வரைங்க அப்படின்னு சொல்கிறான். எப்போயுமே கட் பண்ணதில் நம்ம டாப் அண்ட் பாட்டம் வரைய மாட்டோம். அதுதான் இதுக்கு மீனிங். இந்த சம்மு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மு எல்லாமே டிராயிங் கொடுத்து அதனுடைய டெவலப்மெண்ட்டை நம்ம வரைஞ்சோம். இந்த சம்மு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. சம்மை எப்படி நீ வரையணுமோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா டெவலப்மெண்ட்டை வரையணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி நான் 1 by 1 சொல்லிட்டு வரேன். நான் ஆல்ரெடி ஒரு ஆன்சரை மட்டும் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அஸ் யூஸ்வல் இது நம்ம எப்படி ஒரு கோனோட டெவலப்மெண்ட் வரைவோமோ அதே மாதிரி இங்கே வரைஞ்சிருக்கிறேன். வாங்க எங்கள் சம்முக்கு நான் உங்களுக்கு சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். 50 மில்லிமீட்டர் அடிப்பக்க விட்டம் மற்றும் 75 மில்லிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் அடிப்பக்கம் தரையில் இருக்குமாறு நிறுத்தப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள், இந்த மாடல் எடுத்துக்குவோம். இப்போ இதனுடைய பேஸ் டயாமீட்டர் பார்க்குறப்ப இதனுடைய பேஸ் டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னோன்னா 50 மில்லிமீட்டருங்கிறான். அதனுடைய உயரம் என்ன அப்படின்னோன்னா 75 மில்லிமீட்டர். இந்த கூம்பானது தரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்படி இருக்கிறப்ப இதனுடைய டாப் அண்ட் பாட்டை தான் நம்ம வரையணும். அதை தான் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? அப்போ டாப் சர்ஃபேஸில் நம்மளுக்கு என்ன, டாப் வியூவில் என்ன தெரியும்? ஒரு வட்டமும் ஒரு புள்ளியும் தெரியும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் லெக்சரில் நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரண்ட் வியூவில் இதனுடைய கோனுடைய ஃப்ரண்ட் வியூ ட்ரையாங்கிளாக தெரியும். அதை தான் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ வாங்க இங்கே ஆன்சருக்கு வந்துடுங்க. இப்போ ஆன்சரில் பாருங்கள். அப்போ டாப் வியூவில் நம்மளுக்கு ஒரு சர்க்கிள், அதனுடைய சென்டரில் அந்த அபெக்ஸ் டாட் ஓ இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இதனுடைய டயாமீட்டர் எவ்வளோன்னு இங்கே கொடுத்துருக்கு? 50 mm. ஓகேங்களா? அடிப்பக்க விட்டம் எவ்வளவு? 50 mm. அப்போ இந்த டயாமீட்டருக்கு நம்ம சர்க்கிளை வரையணும். அப்போ 50 mm விட்டம் அப்படின்னோன்னா அதில் பாதி 25 mm என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா காம்பஸில் எடுத்துக்கிட்டு சென்ட்ரு ஓ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா இந்த சர்க்கிளை வரைகிறோம். ரைட்டுங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சது தான். காம்பஸ் எடுத்துக்கோங்க, 25 mm ஸ்கேலில் செட் பண்ணுங்கள். இந்த ஓவை சென்டராக வச்சுக்கோங்க, ஒரு சர்க்கிளை வரைங்க. அப்போ 25 mm ரேடியஸ் அப்படின்னோன்னா ஆரம் 25னா அப்போ விட்டம் எவ்வளவு கிடச்சிரும்? 50 mm கிடச்சிரும். அப்போ நம்மளுக்கு இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடும். மறுபடியும் இந்த சர்க்கிளில் நான் என்ன பண்ணுறேன்னா 8ஆக டிவைட் பண்ணுறேன். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தென் இதுக்கு நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா டாப் வியூ ஓவர் ஃப்ரண்ட் வியூ வரையணும். அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த 1 2 3 4 5லேருந்து வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் வரைஞ்சி இந்த XYயோட என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா மீட் பண்ண சொல்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம இந்த XY ரெஃபரன்ஸ் லைனை வரைஞ்சிருப்போம். இது உங்களுக்கு தெரிஞ்சது. ரைட்டுங்களா? தென் அடுத்தது இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ வரையணும். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் கோனோட ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்கு? 75ன்னு கொடுத்துருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த சென்ட்ரல் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேன். காம்பஸில் மறுபடியும் ஒரு 75 mm செட் பண்ணிக்கிறேன். இது சென்டராக வச்சுக்கிறேன். டாப்பில் கட் பண்ணுறேன். அதை கட் பண்ணுற பாயிண்ட்டு தான் ஓ டேஷ். ஓகேங்களா? அப்பெக்ஸ் ஓ டேஷ். தென் இந்த கட் பண்ண பாயிண்ட்டை ஒவ்வொன்றையும் இந்த பேஸ் சர்ஃபேஸில் இந்த ஒவ்வொரு பாயிண்டோடையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த XYயில் இங்கேருந்து வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் லைன் இங்கே எல்லாமே மீட் ஆகிருக்குங்களா? இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா இந்த அப்பெக்ஸ் ஓவோட ஸ்கேல் டிராப்டரை வச்சு என்ன பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணுறேன். இப்போ எனக்கு தேவையான டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ ஓவர். ரைட்டுங்களா? தென் இனிமேலுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர்றேன். அடுத்தது பாருங்கள். இது 30 டிகிரி ஹெச்பிக்கு சாய்வாகவும் விபிக்கு செங்குத்தாகவும் உள்ள ஒரு தளத்தால் வெட்டப்படுகிறது. ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜின் பண்ணுங்கள்.
என்ன அப்படின்னோன்னா, இந்த கோன் இருக்குது, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஒரு கத்தினால் கட் பண்ணுறோம். இதுதான் பிளேனுங்கிற. இப்போ நான் ஒரு ஸ்கேலை வச்சுருக்கேங்கிறாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வழக்கம் போல் தெரியும், இந்த ஹரிசாண்டல் பிளேனை நம்ம ஹெச்பின்னு சொல்கிறோம், அதாவது கிடைமட்ட தளம்புவோம். இந்த போர்டை நீங்கள் என்னென்னு வச்சுக்கணும், வெர்டிகலாக இருக்கிறாப்புல இமேஜின் பண்ணிக்க, இந்த விபி செங்குத்து தளம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ இவன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறான், இது 30 டிகிரி ஹெச்பிக்கு சாய்வாகவும் விபிக்கு செங்குத்தாகவும் உள்ள ஒரு தளத்தால் வெட்டப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த தளம் அப்படிங்கிறத இந்த கட்டிங் பிளேன் அப்படின்னு இந்த ஸ்கேலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலு வந்து தான் கட்டிங் பிளேன் ஞாபகம் வச்சு. இந்த கட்டிங் பிளேனை தான் நம்ம தமிழில் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோன்னா வெட்டுத்தளம் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டுங்களா? ஓகே, வெட்டுத்தளம் அப்படின்ட்டு தமிழில் சொல்கிறான். இப்போ அது எப்படி வெட்டுதுன்னு சொல்கிறான், இது 30 டிகிரி ஹெச்பிக்கு சாய்வாகும். அப்போ ஹெச்பின்னா எதுங்க, இதுதான் ஹெச்பி. அப்போ 30 டிகிரிக்கு ஹெச்பிக்கு கோணத்தில் இருக்கணும். அதே சமயம் விபிக்கு செங்குத்து, விபினா எது, இந்த போர்டு தான் விபி. அப்போ இதுக்கு செங்குத்துனா இப்படி தானே வரணும். ஓகேங்களா? விபிக்கு பேரலல்னா இப்படி வெட்டணும். ரைட்டுங்களா? ஓகே, விபிக்கு செங்குத்துனா இப்படி வெட்டணும். ஓகேங்களா? அதே சமயம் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஹெச்பிக்கு 30 டிகிரிங்கிறான். அப்போ ஹெச்பிக்கு 30 டிகிரின்னா அந்த கட்டிங் பிளேன், கத்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்தியோ இல்லை ஒரு அருவாலையோ வச்சு வெட்டுறாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? கத்தியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கத்தியை இப்படி கட் பண்ணோன்னா இது வந்து ஹெச்பிக்கு பேரலல். ஹெச்பிக்கு பேரலல் அப்படின்னோன்னா விபிக்கு பர்பண்டிகுலர். அதே சமயம் இப்படி வெட்டுறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வெட்டுறேன் அப்படின்னோன்னா கத்தியை இந்த டைரெக்ஷனில் வச்சு வெட்டுறப்ப என்ன அப்படின்னோன்னா விபிக்கு பேரலாக வரும். ரைட்டுங்களா? ஹெச்பிக்கு பர்பண்டிகுலராக வரும். ஓகே, இப்படி வெட்டுறப்ப ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர், விபிக்கு பேரலல். அதே இது இப்படி டைரக்ஷனை மாற்றி இப்படி வெட்டுறப்ப என்ன சார் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு பேரலல். ரைட்டுங்களா? இந்த விபிக்கு பர்பண்டிகுலருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறான்னா விபிக்கு செங்குத்து அப்படிங்கிறான். அப்போ விபிக்கு செங்குத்துன்னா கட்டிங் பிளேன் இப்படி தான் இருக்கணும். அதே சமயம் ஹெச்பிக்கு 30 டிகிரிங்கிறான். அப்போ 30 டிகிரினா 30 டிகிரிக்கு இந்த கட்டிங் பிளேனை திருப்பி இப்படி வெட்டினோன்னா, இந்த கோணம் இப்படி வெட்டினோன்னா அதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அதே சமயம் அடுத்த சொல்கிற மாதிரி இந்த வெட்டுத்தளமானது கூம்பின் அச்சை இரு சம கூறாக பிரிக்கிறது. இந்த வெட்டுத்தளமானது கூம்பின் அச்சை அல்லது கூம்பின் உயரத்தை இரு சமபாகமாக பிரிக்கிறதுனா என்ன மீனிங் அப்படின்னோன்னா, இந்த கோனோட ஹைட்டு 75. ரைட்டுங்களா? இந்த கோனோட ஹைட் எவ்வளவு, 75. இந்த 75ல் பாதி அளவில் இந்த கட்டிங் பிளேன் வந்து கட் பண்ணுதுன்னு சொல்கிறான். ரைட்டுங்களா? கட்டிங் பிளேன் கட் பண்ணுதுன்னா எவ்வளோ அளவில் கட் பண்ணுதுன்னு வேணும், அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ரைட்டுங்களா? இது மாடலை வச்சு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இப்போ சம்முக்கு வாங்க. சம்மில் என்ன சார் அப்படின்னோன்னா வர்றப்ப இப்போ இந்த ஹைட்டு 75 mm இரு சமபாகமாக அல்லது இரு சமகூரமாக பிரிக்கிறது அப்படின்னோன்னா இதில் பாதி அளவுக்கு, அதாவது இதனுடைய மிட் பாயிண்டில் அல்லது இதனுடைய சரி பாகத்தில் கட்டிங் பிளேன் வந்து கட் பண்ணுதுன்னா அப்போ இதில் பாதி அளவு, அப்போ 75னா எவ்வளவு, 37.5ல் அதே சமயம் 30 டிகிரி ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இப்படி கட் பண்ணுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னு இப்போ அதை நம்ம இதில் வரையணும். அதை எப்படி சார் வரைய போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 37.5 எடுத்துக்கோங்க. ஏன் 37.5 எடுக்கிறோம், இந்த கோனோட ஹைட் எவ்வளவு, கோனோட ஹைட் எவ்வளவு 75ங்கிறதுனால அதில் பாதி 37.5. சப்போஸ் 80னா 40 எடுத்துக்கணும், 90னா 45 எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ இது 75ங்கிறதுனால 37.5 ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா இதில் ஒரு 37.5 என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 37.5 மார்க் பண்ணிக்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இது சென்டராக வச்சுக்கிறேன். இப்படி ஒரு கட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஆர்க் அடிங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். அப்போ ஸ்கேலை எடுத்து இதிலேருந்து சென்டர் பாயிண்ட்டை காம்பஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா மார்க் பண்ணிட்டேன். இதுதான் 37.5. எங்கள் பாயிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, தென் இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா இந்த சென்டர் பாயிண்ட் வழியில் தான் 30 டிகிரி ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக கட்டிங் பிளேன் பாஸ் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம். ரைட்டுங்களா?
தென் உங்களுடைய ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க, பாகைமானி எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிறாப்புல ப்ரொடெக்டரை செட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு ஹெச்பிக்கு 30 டிகிரிங்களா, அந்த 30 டிகிரியை இதில் மார்க் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 30 டிகிரியை இங்கே மார்க் பண்ணியாச்சு. இந்த 30 டிகிரி மார்க் பண்ணதில் தென் இந்த சென்டர் பாயிண்டாக வரைகிறாப்பில் ஒரு கட்டிங் லைனை, அதாவது சென்டர் லைனை வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இது மாதிரி சென்டர் லைனை அப்படி வரைஞ்சிக்கணும். கட்டிங் பிளேன் அப்படின்னோன்னா அந்த லைனை எப்படி வரையணும் அப்படின்னோன்னா, இந்த முனையில் இருக்கக்கூடிய 2 லைனும் எப்படி இருக்கணும்னா டார்க்காக இருக்கும். பாருங்கள், சென்டர் லைன் தான் வரைஞ்சிருக்கேன், ஆனால் இந்த முனையில் இருக்கிற 2 லைன் எப்படி இருக்கு? டார்க்காக இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நம்மளுக்கு வேண்டியது எது சார் அப்படின்னோன்னா, இந்த கட் பண்ணதுக்கு கீழே உள்ளது தான் நம்மளுக்கு வேண்டியது. கட் பண்ணதுக்கு மேலே உள்ளது எல்லாம் கட் ஆகிடுச்சு, அது தேவையில்லாதது, அது டிம்மாக வச்சுக்கணும். தென் இப்போ இதை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, ப்ளூ கலரில் ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ப்ளூ கலரில் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, ப்ளூ கலரில் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் நம்மளுக்கு கட் பண்ணதுக்கு போக இருக்கிறது. ப்ளூ கலருக்கு மேலே உள்ள க்ரீன் வந்து கட் பண்ணி அதை எடுத்துட்டோங்கிறாப்புல இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வரையக்கூடிய டெவலப்மெண்ட் எதுக்கு உள்ளது அப்படின்னோன்னா, இந்த ப்ளூ கலருக்கு உள்ளது தான் நம்ம இப்போ டெவலப்மெண்ட் வரைய போகிறோம். ரைட்டுங்களா? சரி, இப்போ இது கோணம் என்ன பண்ணியாச்சு அப்படின்னோன்னா கட் பண்ணியாச்சு. அந்த கட்டிங் பாயிண்ட்ஸை எப்படி நம்ம வந்து வரைஞ்சிருப்போம், அது உங்களுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் லெக்சரில் சொன்னாப்புல தான். இப்போ என்னது, இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இது என்ன 1ங்களா, அதை நம்ம என்னன்னு வச்சோம் 1 1. இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இது என்னது 2,8. அது என்ன பண்ணோம், இங்கேருந்து இப்படி வரைஞ்சவங்கள ஹரிசாண்டல் லைனாக தான் இருக்கணும். நான் கொஞ்சம் இன்க்ளைண்டாக நான் வரைஞ்சிருக்கேன், நீங்கள் என்னாட்டம் வரையாதீங்க, ஹரிசாண்டலாக தான் வரையணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல்னால் 0 டிகிரிக்கு இருக்கணும். ரைட்டுங்களா? ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைகிறேன். அப்போ இந்த பாயிண்ட்டு தான் என்ன சார் நம்மளுக்கு அப்படின்னோன்னா 21,81. ஓகேங்களா? தான் அடுத்த பாயிண்ட். இதை பாருங்கள், ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்டும் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி இந்த ஸ்லாண்ட் எட்ஜில் என்ன பண்ணுறோன்னா மீட் பண்ணுறோம். ஓகேங்களா? மீட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை எழுதிக்கோங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டு தான் 1 1, இதில் இந்த பாயிண்ட்டு 1 1. அடுத்தது இங்கேருந்து ஒரு லைனை வரைகிறோம், அது 2181. அடுத்த பாயிண்ட் இது, அது எதுங்க 3171. அதை என்ன பண்ணுறேன், அடுத்தது ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகே, இது வந்து நம்மளுக்கு 31,71. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த பாயிண்ட் வர்றோம், இது வந்து 4161. அங்கேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைகிறோம், இதோட மீட் பண்ணுறோம், இங்கே எழுதிக்கிறோம். அப்போ இது வந்து என்னங்க அப்படின்னா 41,61. த லாஸ்ட் ஒன் இதாக இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட் என்னது 5th ஒன் இதாக இருக்குங்களா. இந்த பாயிண்ட் எதுக்கு உள்ளது, இந்த 5th பாயிண்ட். அப்போ இதை நான் என்னென்னு எழுதிக்கிறேன் அப்படின்னா, ஓகே, இதை நான் என்னென்னு எழுதிக்கிறேன் அப்படின்னா 5 1. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேண்டிய பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது 1 1. இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இது என்ன அப்படின்னா 1 1. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 2,8. அதை நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி இந்த ஸ்லாண்ட் எட்ஜில் மீட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், எழுதுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு 2181. இது அதே மாதிரி 3,7. அப்போ 3171.
அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி இந்த ஸ்லாண்ட் எட்ஜில் மீட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? இப்படி தான் போன லெக்சரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? தென் இப்போ இந்த கட்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோன்னா, இந்த அப்பெக்ஸ்லேருந்து எடுத்து, ரைட்டுங்களா, இப்போ மொதல் பாயிண்ட் எடுங்க, இது 5-1, ரைட்டுங்களா, இது எடுத்து அங்கே வரைஞ்சிருக்கிற டெவலப்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ அங்கே இன்னும் டெவலப்மெண்ட் வரையல. அப்போ டெவலப்மெண்ட் வரைகிறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். அப்போ ஒரு கோனோட டெவலப்மெண்ட் எப்படி வரைவோம், காம்பஸ் எடுத்துக்கணும், இந்த சென்டர் பாயிண்ட் ஓவை மையமாக வச்சுக்கோங்க, இந்த ஸ்லாண்ட் எட்ஜை அப்படியே காம்பஸில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓவை சென்டராக வச்சுக்கிட்டேன், இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் என்ன அளவோ அதை அப்படியே காம்பஸில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவேன், நான் இங்கே வச்சு ஒரு ஆர்க் வரைவேன். ரைட்டுங்களா? கோன் அப்படி தான் வரைஞ்சிருக்கிறோம். இங்கே ஏதாவது ஒரு இடத்துல வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆர்க் வரைவோம். நம்ம ஆல்ரெடி போன லெக்சரில் வரைஞ்சிருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த லெக்சரை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? இப்போ அது மாதிரி நான் காம்பஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்க்கை இதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இந்த சென்டர் பாயிண்ட், இந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட்டை நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அது என்ன சார் அப்படின்னா ஓ. தென் அடுத்தது நான் பண்ண வேண்டியது என்ன உங்களுக்கு தெரியும், இந்த சென்டர் பாயிண்ட் ஓவை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்க்கோட ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுறாப்புல ஒரு லைனை இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன, டெவலப்மெண்ட் வரைகிறதுக்கு காம்பஸ் எடுத்துக்கணும். இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த 1 to 2, 2 to 3 எல்லாமே அப் டு 8 வரைக்கும் ஒரே அளவாக தான் இருக்கும். அதை காம்பஸில் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த ஆர்க்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் 1 to 2, 2 to 3, 3 to 4 அப்படியே 8 to 1 வரைக்கும் பண்ணிக்கிறோம். அப்போ இது வர்றப்ப இது 1 to 2, இது 1 2, அடுத்தது 3, இதே மாதிரி கட் பண்ணோன்னா 4 5 6 7 8 1. இதோட எல்லா பாயிண்ட்ஸும் ஓவர். காம்பஸில் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண பாயிண்ட்ஸையும் நம்ம இப்போ நோட் பண்ணிட்டோம். இந்த அன்வான்ட் லைன்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிடுங்க. தென் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்கேல் எடுத்து ஆர் டிராப்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ரைட்டுங்களா? இந்த அப்பெக்ஸ் ஓவோட ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் இப்போ ஜாயின் பண்ணுறாப்புல ஜாயின் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெக்சரில் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். ஓகே, அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி இங்கே நம்ம செய்கிறோம். ஒரு கோணனுடைய ஃபுல் டெவலப்மெண்ட் எப்படி வரைவோம் அப்படின்னா இப்படி தான் வரைவோம். ஓகே, இப்போ ஒரு ஃபுல் கோன் அப்படின்னோன்னா இதுதான் அதனோட டெவலப்மெண்ட், இதோட ஓவர். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம்மில் கட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், இந்த அப்பெக்ஸ் ஓலேருந்து ஒவ்வொரு பாயிண்டோட அளவையும் எடுத்து இந்த டெவலப்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ரைட்டுங்களா? அப்போ செய்வோம். அப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த ஓவை சென்டராக வச்சுக்கிறேன், காம்பஸ் எடுத்துக்கிறேன், ஓவை சென்டராக வச்சுக்கிறேன். இந்த 5th 1 5-1 இருக்குது பாருங்கள், அதை காம்பஸில் எடுத்துக்கிட்டேன். அப்போ 5-1ன்னா இதை எடுத்து 5th பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரைட்டுங்களா? இதில் கட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? அப்போ அதை நான் கட் பண்ணுறப்ப எனக்கு இது என்ன சார் அப்படின்னோன்னா இது 5-1. ரைட்டுங்களா? 5-1. தென் அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது பாருங்கள், 4-1-6-1. ரைட்டுங்களா? அந்த டிஸ்டன்ஸை எடுத்துக்கோங்க. அது ஓகே. இந்த அப்பெக்ஸை வச்சுக்கிறேன், சென்டராக வச்சுக்கிறேன், 4-1-6-1. ஓகேங்களா? தென் அடுத்தது என்ன பண்ணுவோம், 4-1-6-1க்கு அடுத்தது இந்த 4-1-6-1 எடுத்தோம்னா மறுபடியும் இந்த 4-1-6-1 என்ன பண்ணணும் அப்படின்னா 4 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. அப்பெக்ஸ் சென்டராக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4-1-6-1. ரைட்டுங்களா? இங்கே எந்த பாயிண்ட் எடுக்கிறோமோ அதை தான் கட் பண்ணணும். இப்போ இது 4 அப்படின்னோன்னா சென்டர் இங்கே ஓவில் வச்சுக்கோங்க, 4th பாயிண்ட்டாக கட் பண்ணணும். 6 அப்படின்னோன்னா 6th பாயிண்ட்டாக கட் பண்ணணும். ரைட்டுங்களா? அப்போ இது 4-1-6-1. ஓகே, இது 4-1, ரெண்டும் ஒரே அளவாக தான் இருக்கும். 6-1. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அடுத்த பாயிண்ட் என்னது, 3-1-7-1. நெக்ஸ்ட் பாயிண்ட் 2-1-8-1. லாஸ்ட் பாயிண்ட்
1 1 இதே மாதிரி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா காம்பஸ் எடுத்துக்கிறோம். போன ப்ரொசீஜர் படியே இப்போ இந்த அளவு என்ன சார் அப்படின்னோன்னா ஓவை சென்டராக வச்சுங்க. இந்த அளவு என்ன அளவு 3 1 7 1. அதே மாதிரி அடுத்தது என்ன 2 1 8 1. அடுத்தது 1 1. இதே மாதிரி ஒவ்வொரு அளவையும் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஓவை சென்டராக வச்சுக்கோங்க, கட் பண்ணுங்கள். அப்போ இது 3 1, இது வந்து நம்மளுக்கு 7 1. அடுத்தது 2 1, அடுத்தது 8 1. the last one 1 1 1 1. பாருங்க, இப்போ எல்லா பாயிண்ட்டுமே முடிஞ்சிச்சிங்களா? இப்போ கோணம் வந்து நம்மளுக்கு என்ன தான் கர்வாக தான் அதனோட சரௌண்டர் சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா கர்வாக தான் ஜாயின் பண்ணணும். இப்போ இது அப்படியே என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இது மாதிரி இப்படி ஜாயின் பண்ணுங்க, கர்வாக ஜாயின் பண்ணி இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு இதுக்கு மேலே உள்ளது கட் ஆகிடுச்சு, இதுக்கு கீழே உள்ளது தான் நம்மளுக்கு வேண்டிய டெவலப்மெண்ட். இது அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஸ்டாண்டர்ட் டூல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கையால் வரைகிறேன்னு நீங்களும் கையால் வரையாதீங்க, புரியுதுங்களா? நீங்கள் ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் ஸ்கேல் ஆர் டிராஃப்டரை யூஸ் பண்ணி இதே மாதிரி இந்த பவுண்ட்ரியை நீங்கள் வந்து காம்பஸை யூஸ் பண்ணி வரைங்க. இதை நான் டார்க் பண்ணுறது, அதாவது இந்த ஷேட் பண்ணுறதெல்லாம் ஸ்கேலை யூஸ் பண்ணி வரைங்க, இல்லைன்னா ஆசிலேஷன் தெரியும், ரைட்டுங்களா? நீங்கள் ஸ்டாண்டர்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி வரைங்க. நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக உங்களுக்கு சும்மா ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஸ்டாண்டர்ட் டூல்ஸை இதாட்டம் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக வரையணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கிற அந்த ப்ளூ கலர் தான் என்ன சார் அப்படின்னோன்னா நம்மளுக்கு வேண்டிய டெவலப்மெண்ட், ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னோன்னா இந்த கட் பண்ணியிருக்கிற பாயிண்ட், இந்த கட் பண்ணி இருக்கிற பாட்டை மட்டும் எடுத்து டெவலப்மெண்ட் வரைஞ்சோன்னா இந்த ப்ளூ கலர் ஷேட் எப்படி இருக்கோ அந்த ஷேப்புக்கு இருக்குங்கிறது தான் இதனோட மீனிங். இந்த க்ரீன் கலர் இருக்குது தெரியுமா, இந்த ப்ளூ கலருக்கு அங்கிட்டு மேலே உள்ள க்ரீன் கலரும் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் வியூவில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலருக்கு மேலே உள்ள க்ரீன் கலரும் கட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். கட் பண்ணி அதை எடுத்துரும், ரிமூவ் ஆகிடுச்சுன்றது மீனிங், ரைட்டுங்களா? இப்போ இதில் நான் வழக்கமாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னோன்னா இந்த செம்மில் வந்து இந்த அளவில் வந்திருக்கு. இப்போ இந்த செம்மை பொறுத்தவரை டயா 15ங்களா, உங்களுக்கு ஹைட் எவ்வளவு 75, ஆங்கிள் எவ்வளவு 30 டிகிரி. இன்னொரு செம்மில் இந்த டயா 16 வரலாம், இந்த ஹைட்டு 18 வரலாம், ரைட்டுங்களா? ஆங்கிள் 30க்கு பதிலாக 45 டிகிரி வரலாம், 60 வரலாம். இப்போ சப்போஸ் 16 இருந்துச்சுன்னா நம்ம ரேடியஸ் எவ்வளோ எடுத்துக்குவோம், டயா 16னா ரேடியஸ் 30 எடுத்துக்கணும், ரைட்டுங்களா? எப்போயுமே டயாவில் பாதி தான் ரேடியஸுங்கிறத ஞாபகம். அதாவது டயாவோட விட்டம், இந்த டயாவோட சிம்பிள் தான் இது மாதிரி சிம்பிள் போட்டால் விட்டம்னு அர்த்தம். ரேடியஸ்னால் 6ன்னு இருக்கும். எப்போயுமே ரேடியஸ் 6 அப்படின்னோன்னா அதே அளவு எடுத்துக்கணும், புரியுதுங்களா? விட்டம் இந்த மாதிரி டயாவில் வந்துச்சுன்னா அதில் பாதி அளவு எடுத்துக்கணும். இப்போ 60 mm டயானா அதில் 30 mm எடுத்துக்கிறோம். ஹைட்டு 80 அப்படின்னோன்னா ஹைட்டை 80க்கு வச்சுக்கணும். இப்போ 30 டிகிரிக்கு இந்த இன்க்ளைன் லைன் வரைஞ்சேன், 45 டிகிரினா ப்ரொடக்டரை வச்சு 45 டிகிரிக்கு வச்சு வரைஞ்சிக்கணும். இது மாதிரி டேட்டாவை தான் மாற்றவங்களுடைய சம்மோட ப்ரொசீஜரில் எதுவுமே மாற்றம் கிடையாது, ரைட்டுங்களா? இப்போ உங்களுக்கு நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அடுத்ததாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் பென்சில் யூஸிங். எல்லா சம்முமே கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் 2H பென்சில் யூஸ் பண்ணுங்கள், லைட்டாக தான் இருக்கணும். எல்லாம் ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோடிப் பென்சில் எடுத்து டார்க் பண்ணுங்கள். இது மாதிரி நேம் கொடுங்க. டார்க் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் தேவையானதை டார்க் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நேம் கொடுக்கணும். இது மாதிரி டைமென்ஷன் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான என்டையர் சம்மு ஓவர் ஆகிடும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடி இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.